18 தர்பார் வந்துட்டாயா வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது 18 தர்பார். வழக்கம் போல உங்களுக்காக ஏகப்பட்ட சமாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறான். கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும். தர்பாரை தொடங்கலாமா? இந்த காவேரி மட்டும் போய் பாரு, தண்ணி கொடுக்குற வேலையை பாடுறான்னா இந்த வேலைக்கு அனுப்பிச்சிருக்கான். ஆகையினால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. எனக்கு சந்தேகமா இருக்கு. துரைமுருகன் மேல கர்நாடகால காசு வாங்கி தரேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. யாராவது சொல்லு, எதுக்கு சமஸ்கிருதம்? திராவிட மொழி தெரிஞ்சிருக்கணும். எது திராவிட மொழி? சீனுப்பு புண்ணிய தினமல்லவா இன்று உனக்கு பிறந்த நாள் அல்லவா. ஆமாங்க, புதுச்சேரி முதலமைச்சருக்கு பிறந்த நாள் பார்த்துங்க. அதை கொண்டாடுறதுக்காக மக்கள் ஏகப்பட்ட விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. என்னங்க பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர், அதை விட நாங்க கலக்குவோம் பாருங்க அப்படின்னு பல்வேறு கெட்டப்புகளை ஃபிளக்ஸ் அடிச்சு தள்ளி இருக்கிறாங்க பாத்துங்க. அதாவது நிச்சயமா கொண்டாட்டங்கள் தேவைதான். அதே நேரத்தில் மற்றவங்களையும் நம்ம தொந்தரவு பண்ணாமலும் இருக்கணும். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் போட்டோ பிடிச்சிருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்க கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, சின்னமலையோட 219வது நினைவு தினத்தை ஒட்டி அவரது உருவச்சிலைக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக திருப்பூர் மாவட்டம் ஓடாநிலையில உள்ள மணிமண்டபத்தை நோக்கி ஏராளமான இளைஞர்கள் கார்களையும் இருசக்கர வாகனங்களையும் அலப்பறையோட புறப்பட்டாங்க. உடுமலைப்பேட்டை, பல்லடம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஓடாநிலை நோக்கி சென்ற தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை அமைப்பை சேர்ந்தவங்க சாலையில சர்ருன்னு வாகனங்களை சீறி பாஞ்சதோட மற்ற வாகனங்களுக்கு தொந்தரவு செய்யும் வகையிலையும் பட்டாசு வெடிச்சு பரபரப்பை கூட்டுனாங்க. அதிக சத்தம் போட்டு கூச்சலிட்டதோட கார்களுக்கு மேலேயே உட்கார்ந்துகிட்டு பயணம் பண்ணது, அப்புறம் மக்களை அச்சுறுத்துற வகையில வாகனங்களை இயக்குனதுன்னு இதையெல்லாம் பார்த்த பல்லடம் போக்குவரத்து போலீசார், சார் அந்த ஸ்கேனரை எடுங்க, இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு எல்லா வாகனங்களுக்கும் ஒரு அபராதத்தை போட்டு விட்டுருக்காங்க. பாருங்க, இது செம சீனாயிடுச்சு. பாருங்க, வாய வாடகைக்கு எடுத்து பேசுறவங்களுக்குலாம் இங்க ஒரு பிரச்சனை இருக்கிறதுல, என்ன வேணா பேசிட்டு போலாம். ஆனா பாருங்க, சமூக நீதினுவீங்க, கருத்துரிமை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவீங்க. ஏதாவது சின்னதா உங்களுக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்டுவிட்டோன்னு வச்சுங்க, உடனே தடையை போட்டுறது. இதெல்லாம் நியாயமா? யாராவது சொல்லு, எதுக்கு சமஸ்கிருதம்? திராவிட மொழி தெரிஞ்சிருக்கணும். எது திராவிட மொழி? யார் சொல்வா? திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் சொல்வாரா? திராவிட மொழி எது? தொல்லியல் துறையில உதவி காப்பாட்சியர் பணிக்கு சமஸ்கிருதத்துல பட்டப்படிப்பு அவசியம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி குறிப்பிட்டிருந்த நிலையில தொல்லியல் துறை ஆய்வுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு கேள்வியை கொக்கியா போட்டிருக்கிறாருங்க. சென்னையில் தீரன் சின்னமலை நினைவு நாள் நிகழ்வுல பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்திச்ச சீமான், ஜனநாயகம் குறித்துலாம் பேசுறீங்க, ஆனா ரெட்ஃபிளிக்ஸ் தளத்தை முடக்கிட்டீங்க, ஏன் அங்க எங்க இருக்கு ஜனநாயகம் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாரு. நீங்க ஜனநாயகம் பேசுறீங்க, கருத்து சுதந்திரம் பேசுறீங்க, மக்களாட்சி பேசுறீங்க, ரெட்ஃபிளிக்ஸ்ங்கிற ஒரு வலையொலியை முடக்கிறதுக்கு நீங்க முடக்கி பொண்ணுங்கிறீங்க, ஃபெலிக்ஸ் எந்த இதுலயும் பேச்சு கொடுக்க கூடாதுங்கிறீங்க. இது எப்படிப்பட்ட ஜனநாயகம்? எப்படிப்பட்ட ஜனநாயகம்? அரசுக்கு ஆதரவா பேசணும்னா வாடகை வாய்களை வச்சு பேச வைக்கிறீங்க, அதே நேரத்தில் அரசை யாராவது விமர்சிச்சா சட்ட பிரிவுகளை காட்டி பழிவாங்குறீங்க. என்ன நியாயம் இது அப்படி இன்னும் கேட்டாரு. போற்றுவீங்களா?
அரசுக்கு ஆதரவா பேசுகிற வலையொலிகளுக்கு நீங்க சம்பளம் கொடுப்பீங்க, அதை போட்டுருவீங்க, அதை கண்டுக்க மாட்டீங்க. உங்களுக்கு எதிராக ஒருத்தன் சுட்டி செய்தி போட்டாலோ, அது முகநூல்ல பதிவு போட்டாலோ, ஒரு குரலை பதிவு பண்ணாலோ உடனே நீங்க அவனை தூக்கி குண்டாசு போடுறீங்களா? அப்ப உண்மையான குண்டாசுக்கு என்ன? கீழடியில நடக்கிற தமிழர் நாகரிகத்தோட ஆய்வுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் என்ன தொடர்பு? எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு பாருங்க. சமசீன் ஆயிடுச்சு. இந்த வயநாட்டில் குழந்தையும் பாட்டையும் யானை காப்பாத்துச்சுல்ல, கேட்கறதுக்கே வாவ்ல அப்படின்னு இருக்குல்ல, இதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கோவையை சேர்ந்த ஒரு கலைஞர் அப்படியே ஒரு களிமண் சிற்பமா உருவாக்கி இருக்கிறாரு பாருங்க. அதாவது பாருங்க, கடைமடை பகுதி வரைக்கும் கடல்ல கலக்கும்ல, அது வரைக்கும் இருக்கக்கூடிய மாநிலங்களோட சம்மதம் இல்லாம மேகதாதுல அணையெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னவரு இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு என்னமோ மத்திய அரசு மேல சந்தேகமா இருக்குதுங்க. ஆமா, அவங்க நிலைப்பாட்டுல என்னமோ இருக்குது, என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஐயப்பாட்டுக்குரியதாக இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மேகதாது கட்டணும்னு அவங்க ப்ராஜெக்ட் கொண்டாந்தாங்கன்னா என்ன கண்டிஷன் இருக்குன்னு கேட்டால், கீழே இருக்கிற லைப்ரரி சைடு அந்த தண்ணி காவிரியினுடைய கடைமடை இருக்கிற நம்முடைய அப்ரூவல் இருந்தால் தான் அந்த திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுக்க முடியும். அதான் முறை. ஏற்கனவே ஒரு முறை நம்ம கேட்காம அவங்க ஒரு ஃபீஸிபிள் ரிப்போர்ட் தயார் பண்ணி கொண்டு போனாங்க. கொண்டு போய் அதை சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஓகே கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்றவங்க எல்லாம் வந்து சொன்ன அதை எடுத்து போட்டாங்க. நாங்களும் போய் சொன்னோம், ஒரு கேட்டு போயிட்டாங்க. இப்போ நான் நேற்று நாள் பார்க்குறேன், இந்த காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு நீங்கள் மேகதாது கட்டுறதுக்கு ஒன்றும் நீங்கள் டிபிஆர் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை இது மாதிரி விவகாரத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. இதை டிபிஆர் பண்ணா நேராக சென்ட்ரல் தான் போனோம். காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன வேலைன்னா, எனக்கு தண்ணி விடுறதுலாம் கேட்பாங்கிற வேலை. அங்கே டேம் கட்டுறதுலாம் ஒன்று கொடுக்கறதுக்கு அந்த அதிகாரம் அவனுக்கு கிடையாது. இந்த காவேரி மட்டும் போய் பாரு, தண்ணி கொடுக்குற வேலையை பாடுறான்னா இந்த வேலைக்கு அடிச்சிருக்கான். ஆகையினால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இது மத்திய சர்க்காருடைய தூண்டுதலாக இருக்குமா என்று. அவர் என்னங்க நான் சொல்றேன், இப்போ நான் சொல்றேன் பாருங்க, எனக்கு அவர் மேல சந்தேகமா இருக்குதுங்கண்ணா. ஏன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவில் டிகே சிவகுமாரை பத்தியோ சித்தராமையா பத்தியோ ஒரு அறிக்கை, அதாவது ஏதோ அங்கிருந்து கமிஷன் வாங்கிட்டா அப்படியோ அப்படின்னு அவர் மேல எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கண்ணா அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. எனக்கு சந்தேகமா இருக்கு, துரைமுருகன் அண்ணன் மேல கர்நாடகாவில் காசு வாங்கிட்டான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் சொல்றேன் பாருங்க, எதுக்கு சந்தேகமா இருக்குன்னா, இதுவரை கர்நாடகா காங்கிரஸ் அரசை பத்தி ஒரு வார்த்தை பேசலையானே, ஒரு வார்த்தை கண்டிக்கலையானே, கர்நாடகா காங்கிரஸ் அரசு செய்வது தப்புன்னு சொல்லவே இல்லையானே, டிகே சிவகுமாராக இருக்கட்டும் சித்தராமையாவாக இருக்கட்டும் அவர்களை எதிர்த்து ஒரு அறிக்கை இல்லையானே, அவங்க பண்ணுறது தப்புன்னு வாய் திறந்து சொல்லியானே. ஏன்னா கர்நாடகாவில் பெங்களூர் ஆச்சு கமிஷன் ஆச்சு நடத்துகிறாங்களா, அவங்க கான்ட்ராக்டர் ஓட்டுறாங்களா? ஏன்னா கலைஞர் ஃபேமிலியில் ஒருத்தர் அங்கே கைனடிக் ஷோரூம் நிறையா வச்சுருக்காங்க. அது வருகின்ற காலத்தில் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த குடும்பத்துக்கு நிறையா மாலெல்லாம் அங்கே இருக்குது. அதனால் என்ன, கர்நாடகா அரசு நாம் பேசிட்டோம்னா, இந்த கர்நாடகா ரட்சண வேதிக்கைன்னு ஒரு அமைப்பு பெங்களூரில் இருக்கும், முதல்ல வந்து நம்ம கடையை கல் எடுத்து அடித்து உடஞ்சிருவாங்க. அதனால் பேசாமல் அப்படியே பண்ணலான்னு திமுக ஐடியா பண்ணுறாங்களா? பாருங்க, கொலைக்கெல்லாம் நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கத்தாங்க செய்யும். எந்த கொலைக்கு எடுத்தாலும் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டார், முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டார்னா எப்படிங்க? அதாவது நான் மற்ற இடத்துலலாம் கொலையே நடக்கலன்னு சொல்லலை, தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குது அப்படின்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு கொலையை பற்றி புள்ளி விவரத்தை அப்படியே அள்ளி வீசிருக்கா. அப்படி கொலை ஜெனரலாக எப்படி நடக்கும்னு நான் திமுக அமைச்சர்களை கேட்க நான் விருப்பப்படுறேன். கொலைகள் நடந்தால் எல்லா கொலைகளுக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கும். அப்படி தான் இந்தியாவில் கொலை நடக்கும். 1% 2% கொலை மட்டும்தான் பேஷன் கிரைம் அப்படிம்பாங்க. பேஷன் கிரைம் அதாவது எந்த காரணமே இருக்காது, சும்மா போய் ஒருத்தரை கொல்றது. 98-99% கொலைகளுக்கு தெர் இஸ் அ மோட்டிவ், தெர் இஸ் அன் இன்டென்ஷன். அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இருக்கும். காரணம் காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, எல்லோருக்கும் தெரியும்.
யாரை வேணாலும் எங்கே வேணாலும் கொலை பண்ணலாம். பெருசாக என்ன சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க, 3 மாதத்தில் பெயில் வந்துடும், 6 மாதத்தில் பெயில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த கொலையை பழிதிக்க அந்த கொலையை பண்ணலாம். இப்படி தானே பாதி கொலை நடக்குதுன்னா. தமிழகத்தில் அதிகமாக நடக்குதுன்னு தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. கொலை நடக்குதுன்னு குற்றச்சாட்டு இல்லை, அதிகமாக நடக்குதுன்னு குற்றச்சாட்டு. ஏன்னா ஒரு நம்பரையும் பார்க்கும் பொழுது சாதாரணமாக ஒரு நாளைக்கு சராசரியாக எடுத்துக்கிட்டோமா குறைந்தபட்சம் 13லேருந்து 17 கொலை நடக்குது. குறைந்தபட்சம் தென் தமிழகம் முழுசாக சேர்த்து. இதை பார்க்கும் பொழுது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பது தெளிவாக தெரியுது. இதற்கு புதுவிதமான எக்ஸ்பிளனேஷன் திமுக அமைச்சர்கள் கொடுக்கும் பொழுது தான் அலுவலதா சிரிக்கிறதான்னு தெரியும். பாருங்க, அவர் அப்படித்தாங்க சொல்லுவாரு. ஆனா பாருங்க, என்ன கொலை நடந்தாலும் தமிழ்நாடு அரசு நிச்சயமா நடவடிக்கை எடுக்கும், அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு அண்ணனுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறாரு இந்த அண்ணன். எல்லோரும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், தமிழ்நாட்டு காவல்துறை மீது நம்பிக்கை இருக்கிறது. புலன் விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நேருடைய தம்பி ராமஜெயம், அவர் படுகொலை நடந்து எத்தனை வருடம் ஆகுது? குறைய 10 ஆண்டுகள் ஆக போகுது. 10 ஆண்டுகளாக கண்டுபிடிக்கல. அவங்க ஆட்சி தானே. இப்போ 3 ஆண்டுகள் வருது இல்லை. பாரபட்சம் இருந்தால் அதை யாரையாவது ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். கொலை வழக்குகளை யாரை ஒன்றாலும் கண்ட மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளதுக்கு போட்டு போயிட முடியாது. தீவிர புலன் விசாரணை செய்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து அடையாளப்படுத்த வேண்டும், நீதி முன் நிறுத்த வேண்டும். இப்போ எங்களுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்காகட்டும், சிபிசிஐடி ஐஜி அன்பு அவர்கள் என்னிடம் எல்லாவற்றையும் விவரமாக சொல்லியிருக்கிறார். ஏறக்குறைய கிட்ட நெருங்கி இருக்கிறார்கள். நான் திருப்பி சொல்கிறது தான், கொலை வழக்குகளை எடுத்தம் கவுத்தன்ட்டு போய் எதையும் செஞ்சிட முடியாது. சயின்டிஃபிக் விசாரணை, புலன் விசாரணை, இந்த விசாரணை அடிப்படையில் உண்மையான குற்றவாளியை கொண்டு வரணும். போலியாக யாரோ ஒருத்தர் 4 பேர் ஏமாந்தான்னு பிடிச்சி உள்ள போட்டுறக்கூடாது. அதை நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. அது இப்போ நான் என்ன சொல்கிறது, அவங்க எதையுமே பேரிடராக அறிவிக்கலாம் மாட்டாங்கங்க. ஏன் சொல்லுங்க? ஏன்னா அவங்களே இந்த நாட்டுக்கு பெரிய பேரிடர். அப்புறம் எப்படி அவங்க போய் ஒரு பேரிடராக அறிவிப்பாங்க? மாநிலத்துக்கெல்லாம் அவங்க ஒன்றுத்தையும் பண்ணுறதில்ல அப்படின்னு அக்கா கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. அவர்கள் அரசியல் காரணங்களுக்காக எவ்வளவு நாள் இழுக்கடிக்க முடியுமோ எடுத்து கொண்டிருக்கிறார்களே தவிர நியாயமாக மத்திய அரசாங்கம் நமக்கு தர வேண்டிய நிதியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அவங்க எதையும் தேசிய பேரிடரா அறிவிக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா காரணம் அவங்களே ஒரு தேசிய பேரிடரா தான் இருக்காங்க. இல்ல வாட் இஸ் திஸ்ன்னு கேக்குறேன். ஆதார் தான் அப்படி இப்படி ஓஹோ ஆஹா நீங்க இப்போ அதான் ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். என்னங்க நீங்கள் அதை கூட கண்டுபிடிக்க முடியலன்றீங்க? இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியாங்க இருக்குது இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னு காட்டமா அண்ணன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் விளங்கு இருந்த இத்தனை கல்லூரி இல்லை, 2500 பேர் 420 பேருக்கு மேலே. அதுக்கு பாருங்க, ஆசிரியர் பொறுத்தெல்லாம் 2 பேர் ஓமனில் இருக்காங்க. ஓமன்ல முரளி பாபு, மயில்சாமி, மாரிமுத்துன்னு 2 பேர் ஓமன்ல வேலை செய்யறவன் இங்க பல்கலைக்கழகம், இங்க கல்லூரி, பொறியியல் கல்லூரியில வேலை செய்யறான்னு சம்பளம் எடுத்துக்காங்க. 2500 பேர், ஒவ்வொருத்தரும் 11 பேர் 15 பேர் வெவ்வேறு ஒவ்வொரு கல்லூரியிலையும் வேலை செய்யறான்ட்டு கேட்டா வெவ்வேறு ஆதார் அட்டைகளை காட்டி எங்களை ஏமாத்திட்டாங்க. ஆதார் தான் அனைத்துக்கும் நிவாரணம் பண்ணீங்க, அதுதான் எல்லாத்துக்குமான அடையாளம். ஆதார்லயே ஃப்ராட் இருக்குன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? ஒரு பல்கலைக்கழகம் சொல்ற பதிலாது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதுல பெரும்பாலான கல்லூரி நம்ம பெருமக்களோட தான். பாருங்க, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 90% பணிலாம் முடிச்சிட்டோம். இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம் இருக்குதுல்ல அதுல. ஆனா பாருங்க, நீங்க அந்த 10% 3 வருஷமா உங்களால முடிக்க முடியலன்னு சொன்ன அண்ணன் அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த மடிக்கணினி இருக்குது இல்லைங்க, அதை தாங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையும் ஆய்வு பண்றோன்றீங்க. நீங்க ஆய்வுலாம் பண்ணுங்க, அடுத்த ஆட்சியில நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்படி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தான் அத்திக்கடவு அவனாசி திட்டம் என்பது 60 ஆண்டு கால கனவுகளை நிறைவேற்றுகின்ற வகையில் எடப்பாடியோருடைய தலைமையில் இருக்கின்ற போதுதான் 95% பணிகளை நாங்கள் முடித்தோம். 3 ஆண்டுகள் உருண்டோடி கொண்டிருக்கிறது. இன்னும் அந்த பணிகளை நிறைவு செய்து தண்ணீரை வழங்காத நிலை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இருக்கின்ற அவலத்தை நாம் பார்க்கிறோம். விரைவில் அதற்கு தண்ணீர் வழங்குவார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை பத்தி அண்ணன் பேசினா அப்படி நீங்களும் கேட்டிருப்பீங்க. அடுத்து அந்த அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் இருக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். அப்படி ஆனால் 3 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆகஸ்ட் 20ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்தில் இறங்குறோம். அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை தொடர்ந்து விவசாயிகளுக்கு விடுங்க. 2வது, விவசாய பெருமக்களுக்கு பணத்தை கொடுங்க, பைப் போட்டதுக்கு ரைட் ஆஃப் யூஸ். 3வது, நேஷனல் டேம் சேஃப்டி ஆக்டில் இருக்கக்கூடிய
ஸ்டேட் டேம் சேஃப்டி கமிட்டியை உருவாக்கி எல்லா அணைகளையும் பாதுகாப்புங்க. கஷ்டம்பா, ரொம்ப கஷ்டம். இந்த பொதுமக்களுக்கு மேல மேலும் 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 சுமையை சுமத்தி அவங்கள ஒரு சுமை தாங்கியா மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அந்த வரி இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சம் அப்படி குறைங்க அப்படின்னு அண்ணன் கேட்டிருக்க. அப்படி தமிழக அரசு சென்னை மாநகராட்சி மக்கள் மீது மென்மேலும் சுமையை ஏற்றி மாநகராட்சி மக்களை சுமை தாங்கிகளாக ஆக்கி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. தொழில் வரியை மாநகராட்சி நிர்வாகம் 35% உயர்த்தியதால் பொதுமக்கள் மத்தியிலே மிகுந்த கவலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை உடனடியாக தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும். யாரு எவ்வளவு கோடி வாங்குறது? 25 கோடியா, 100 கோடி அப்படின்ற மாதிரி போட்டி போட்டு கோடி கணக்கில் வாங்கிட்டு இருக்கிறாங்க நடிகர்கள்லாம். அதுவும் தயாரிப்பாளர்கள்லாம் பாதிக்கப்படுறதா அப்பப்போ பேசிக்கிறாங்க பாருங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு சம்பளத்தை குறைச்சா தான் என்ன அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டோம். அவங்க ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க பாத்துங்க. நடிகர்களுக்கு தயாரிப்பாளர்கள் தான் சம்பளத்தை வந்து அதிகமாகவே கொடுக்குறாங்க. ஒருத்தர் போட்டி போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட சம்பளத்தை கொடுத்து நடிகர்களை வளர்த்து விட்டதே தயாரிப்பாளர்கள் தான். கொடுத்துட்டு திரும்பி குறைச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எப்படி குறைக்க முடியும்? இருக்க அவங்களுக்கு பவர் ஜாஸ்தி ஆகுது. ஏன் பழைய நடிகர்களோட டைரக்டர் போகிறதுனால தானே அவங்களோட ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கு. ஏன் ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்தலாம், அதனால அவங்களோட லைஃபும் நடிகர்கள் மேலே குறைக்க முடியும். டிமாண்ட் இருக்கிறதால தான் அவங்க நடிகர்கள்ட்ட போகிறாங்க. இப்போ அந்த நடிகருக்கு வந்து டிமாண்ட் இல்லை வச்சுக்கோங்க, அடுத்த நேரமே அவரை காண போயிடுவார். ஸோ காற்றுள்ள பிள்ளையே தூட்டிக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி தான் இப்போ நடிகர்லாம் இருக்காங்க. சின்ன இயக்குறவர்களுக்குலாம் போகும்போது இந்த சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அப்போனா நல்லா இருக்கும். அப்போதான் நல்ல கதைகள் நல்ல படங்கள்லாம் இன்னும் வெளியே வரும். இது ஆக்டர்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டா டேரக்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படாம புது படமாக நிறையா எடுப்பாங்க. அதை பாருங்க, என்னதான் வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சொந்த ஊருக்கு திரும்பும் போது அப்படியே ஊர்லாம் ஒன்று திரண்டு பேண்டு வாத்தியம் மேளதாளம்லாம் போட்டு வரவேத்தா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்த்தாலே சூப்பரா இருக்கும்ல. அப்படித்தான் ராமநாதபுரத்துல ராணுவ வீரர் ஒருத்தருக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க மக்கள். இத்தாதண்டி பீஸாவா அப்படின்னு அப்படியே கண்ணு முடியலாம் பிரிங்கி பார்க்குற அளவுக்கு பாண்டிச்சேரியில் ஒரு பீஸாவை தயாரிச்சிருக்கிறாங்க. பார்த்துட்டு வாங்க. அதாவது பஸ் ஓட்டுறவங்களுக்கு கூடுதல் கவனம் நிச்சயமா தேவை. அத்தனை பேரை ஏத்திக்கிட்டு போறீங்க. அதே மாதிரி பஸ்ல நிக்கிறவங்களுக்கும் கவனம் தேவை. வளைவில் அவ்வளோ வேகமா திரும்பவும் கூட்டத்தில இருந்து ஒரு அம்மா பஸ்ல இருந்து கீழே விழுந்திருக்கிறாங்க. படுகாயத்தோடய ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. கொஞ்சம் உஷாரா இருங்க. அடுத்து பாருங்க, எங்க ஏதோ ஒரு மூலதனத்துக்காக பாவம் அவங்க ஆடுகீடுலாம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது எதை திருடுறதுன்னு இல்லையா? இங்க பாருங்க, தூத்துக்குடியில 2 வீலர்ல வந்து ஆட்டோ களவாண்டு போயிட்டாங்கப்பா.
இந்த காட்சியை நிச்சயமா எல்லாரும் கொஞ்சம் கவனமா பாருங்க. இங்க பாருங்க, அவங்க ஸ்கூட்டில அப்படியே போயிட்டு இருக்காங்க, சைடுல பேக் மாட்டி இருக்குது பாத்துங்க. பின்னாடி வந்த வண்டி அப்படியே பேகை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. பேக்லாம் அந்த மாதிரி வைக்காதீங்க. அங்க பாருங்க, எடுத்து வீட்டுக்குள்ள புகுந்து சைக்கிளை கலவாண்டு அப்படியே பாட்டு பாடிட்டே போயிருக்கா. அப்படியே முக்குக்கு தான் போயிருப்பாரு. உடனே ஓனர் பிடிச்சி அப்படியே ஒப்படைச்சிட்டாரு. அப்புறம் என்ன, ஜாலியாக இருந்திருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பாருங்க, கடையை மூடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.